cover பண்ணலாம். And again, welcome all to the session. And once again, thank you so much, South team, for organizing this session consequently every month. So thank you so much for the team too. So now, immune health na enna? So as a common man, எல்லாருக்குமே immunity, nutrition இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம ரொம்ப பேசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இம்யூன் ஹெல்த் தான் நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ இது நேச்சுரலாவே என்னோட பாடியில இது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல என்ன இருக்குன்னா, நீங்க அந்த கிட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. நிறைய கிட்ஸ் எல்லாம் ரொம்ப உள்ளே நம்மள கவர் பண்ணி வச்சுட்டு இருப்போம். அதே ஒரு 10, 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதே சில்ட்ரன் வந்துட்டு ரோட்ல விளையாடிட்டு இருப்பாங்க, மண்ல விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஏன் இப்போ நேச்சுரல் இம்யூனிட்டி இல்லைன்னா, நம்ம எக்ஸ்போஸ் ஆக மாட்டேன்றோம் எதுக்குமே. ஸோ இம்யூனிட்டி எப்போ நேச்சுரலி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்போ நேச்சுரலா டெவலப் ஆகும்னா, நம்ம எந்த மாதிரி நம்ம பாடியை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றோம், எந்த மாதிரி ஃபுட் கொடுக்குறோம், இந்த மாதிரி அந்த பாடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபர்தர் எக்ஸ்போஷர் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல தான் இந்த இம்யூனிட்டி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பாடியில. எஸ்பெஷலி இம்யூனிட்டில 2 டைப் இருக்கு. ரொம்ப சிம்பிளானது. ஒண்ணு வந்துட்டு நான் பொறக்கிறப்பல இருந்தே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துட்டு அடாப்ட் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு அது ஆல்ரெடி இருக்கு. என் பாடியில இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இப்போ நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறோம். நம்ம வந்துட்டு அந்த நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய சீட் ஆகட்டும், இல்ல அந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் நம்ம டச் பண்றோம். அதுல மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கூட டச் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் நம்மளுக்கு அந்த வைரல் ஃபீவர், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆவறது இல்லை. எதுக்குன்னா நம்ம பாடியில நேச்சுரலாவே இந்த இம்யூன் செல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த நேச்சுரலாவே இது டெவலப் ஆயிருக்கும். பட் இதுவே நீங்க COVID-19 எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கோவிட் வந்தப்ப நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா அது ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆச்சு. ஆனா செகண்ட் டைம் வந்தப்போ கொஞ்சம் பேருக்கு, தேர்ட் டைம் அப்படி அப்படியே அது கம்மியாயிட்டே போகுது. ஏன்னா அது அடாப்ட் ஆயிடுச்சு. என்னோட பாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட பாடிக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்கு, அதுக்கேத்த நியூட்ரிஷன், அதுக்கேத்த செல்ஸ் நான் டெவலப் பண்ணிட்டேன்னா இந்த வைரஸை நான் ஃபைட் பண்ணலாம். அது ரெண்டாவது டைப் அடாப்டிவ். ஸோ ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன்று நேச்சுரலாவே நம்ம பர்த்ல இருந்து நம்மளுக்கு இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அடாப்ட்ல தான் நம்ம வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றோம். ஸோ எந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபுட், எந்த மாதிரி நம்ம எக்ஸ்போஷர் இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு. இன்னேட் அப்படின்னா நான் பொறுக்கிறப்புல இருந்தே இருக்க இம்யூனிட்டி எந்த மாதிரி எல்லாம் இருக்கும், என் ஸ்கின்ல இருக்கும். ஸ்கின்லயும் அந்த ஒரு வைரஸ் வந்துட்டு என்கிட்ட வரப்போகுது. இப்போ அது என் ஸ்கின்ல இருக்க இம்யூன் செல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணும். அப்புறமா உள்ள இருக்க கெமிக்கல் இம்யூன் செல்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்டமக் ஆசிட்ஸ், நம்மளுடைய மியூக்கஸ் இதெல்லாமே ஃபைட் பண்ணும். ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய பாடி சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். அதுவும் முடியலன்னா கடைசியில ஸ்கின், ஸ்னீசிங், இந்த மாதிரி காஃபிங்ல வெளியே வரணும். ஸோ இது வந்துட்டு நேச்சுரல் பாடி ரியாக்ஷன். அடாப்டிவ்ல நம்ம வந்துட்டு நம்ம சோல்ஜர்ஸை ப்ரிப்பேர் பண்றோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரிப்பேர் பண்றோம். அதுதான் சிம்பிள். 2 டைப் தான் இருக்கு. ஸோ இந்த 2 டைப்புமே ஈஸி அண்ட் ஈஸி டு அடாப்ட். ரெண்டுமே ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ குட் நியூட்ரிஷன். இங்க நியூட்ரிஷன் என்ன வேலை பார்க்கணும், நியூட்ரிஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன் இம்யூனிட்டி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தினா உள்ள இம்யூன் செல்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த இப்போ அந்த இம்யூன் செல்ஸ் வந்துட்டு நம்ம கார்ட்ஸா வச்சுக்கலாம், இல்ல மிலிட்ரி, ஆர்மியா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த ஆர்மி இல்ல அந்த சோல்ஜர்ஸ் பாடி உள்ள இருக்கணும்னா அந்த சோல்ஜர்ஸ் சர்வை ஆகிறதுக்கு ஃபுட் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சோல்ஜர்ஸ் கிரியேட் ஆகுறதுக்கு ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எந்த மாதிரி ஃபுட், குட் இம்யூன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எப்போ கொடுக்குறோமோ அப்போ அந்த சோல்ஜர்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் நான் எல்லாம் கொடுத்துட்டேன், பட் என்னோட லைஃப் ஸ்டைல தூக்கம் இல்லை, ப்ராப்பரா நான் தூங்குறது, குவாலிட்டி ஸ்லீப் இல்லை, நான் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், எப்பயுமே லைக் சிட்டிங் ஜாப்ல தான் இருக்கேன், பாடிக்கு வந்துட்டு எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. ஸோ நம்ம அந்த சோல்ஜர்ஸ் ப்ரிப்பேர் ஆன உடனே அவங்களுக்கு வந்துட்டு கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஏன்னா லைஃப் ஸ்டைல் வந்துட்டு செடென்ட்ரியா இருக்கு, எந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லை. ஸோ வென் நம்ம இது ரெண்டையும் எப்போ கம்பைன் பண்றோமோ, குட் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் எப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் கன்சிக்வென்ட்லி அட் அ டே. நிறைய பேர் வி திங்க் ஒரே வாட்டி 1 டே 2 டேல சரியாயிடும். பட் கன்சிஸ்டன்ட் இருந்தா மட்டும்தான் இம்யூன் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கூட இருக்கு. இம்யூன் ஹெல்த் வந்துட்டு இம்யூன் சிஸ்டம் வேற சிஸ்டம் மாதிரி தான். நர்வஸ் சிஸ்டம், நம்மளுடைய ஹார்ட் சிஸ்டம், கிட்னி ஹெல்த், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்க்கு கூட
கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் மெயின் நம்மளுடைய வெளியில இருக்கக்கூடிய இந்த வைரஸ் பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் இது எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ எந்த மாதிரி நியூட்ரிஷன் பேலன்ஸ்டா இருக்கும், இதுக்குமே நம்ம ஜிஎன்பி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏன்னா டெஃபினெட்லி ஜிஎன்பி தான் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன், ஹோல்சம் ஃபுட் அப்படின்னா கம்ப்ளீட் நியூட்ரிஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜிஎன்பி. தட்ஸ் ஜிஎன்பி, குளோபல் நியூட்ரிஷன் பிலாசபி பை ஹெர்பலைஃப். இப்போ ஜிஎன்பி என்ன சொல்லுதுன்னா 40% நான் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறேன், அதுதான் என்னோட ரிக்வயர்மெண்ட், அவ்வளவுதான். நான் 60% 80% கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு வெறும் 20% ஃபேட் புரோட்டீன் விட்டமின் சாப்பிட்டேன்னா தட் இஸ் பேட். அது வந்துட்டு பேலன்ஸ் டைட்டா வராது. ஸோ நான் 40% 40% வரைக்கும் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் எனர்ஜிக்காக சாப்பிட்றது, ஃபைபர், புரோட்டீன், ஃபேட், இந்த மாதிரி நான் எப்போ எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்றேன்னு என்னோட பாடிக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்லி நான் சொன்ன அடாப்டிவ் இம்யூனிட்டி பாடியில டெவலப் ஆகும், அடாப்ட் ஆகும், நேச்சுரலி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூட்ரியன்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு இம்யூனிட்டி என்னன்னா புரோட்டீன் தான். ஸோ புரோட்டீன் யாரெல்லாம் இன்னைக்கு ஷேக் எடுத்தீங்களோ ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். உங்க பாடியில ஆல்ரெடி குட் அமௌண்ட் கம்ப்ளீட் புரோட்டீன். யா, somebody speaking? Yeah. Okay, fine. ஓகே, ஸோ இந்த புரோட்டீன் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்ல, இந்த இம்யூனிட்டி அந்த சோல்ஜர்ஸ் பில்ட் பண்றதுக்கு என்ன தேவை, ஃபுட் வேணும். அந்த ஒரு ஃபுட் புரோட்டீனாக இருக்கு. இப்போ மெயினா புரோட்டீன். ஸோ இது என்ன பண்ணுன்னா செல்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன மாதிரி செல்ஸ்? இம்யூன் செல்ஸ், அதுதான் WBC, ரைட்? ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் இல்ல ஒயிட் பிளட் செல்ஸ், இதுதான் WBC தான் இம்யூன் செல்ஸ். இது எப்படி நம்ம பாடியில எவ்ரிடே மில்லியன் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும், மில்லியன் செல்ஸ் வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்கும். ஆனா அது கன்சிஸ்டண்டா வச்சுக்கிறதுக்கு புரோட்டீன் ஒரு மெயினான ஒரு சோர்ஸா இருக்கு. ரெண்டாவது, என்னோட மசில் நான் ரீகவர் ஆகலைன்னா, மசிலே வீக்கா இருக்கு, மசில்ல இருந்து எந்த ஒரு எனர்ஜியும் வரல, எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னோட பாடிக்கு இல்லைன்னா எகெயின் நம்மளுக்கு இம்யூனிட்டி எஃபெக்ட் ஆகும். ஸோ மசில் க்ரோத் இல்லை மசில் ரிகவரிக்கு, மசில் க்ரோத்னா நான் இந்த கட்ஸ் பாடி பில்டிங் அந்த மாதிரி சொல்ல, பேசிக்கா நான் பண்ற பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு என்னோட மசில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்குன்றது கூட இந்த புரோட்டீன் தான். ஏன்னா மசில்ல இருந்து கான்ட்ரிபியூட் ஆகுறது கூட இம்யூன் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட், என்னோட பாடியில வந்துட்டு ஸ்கின் இருக்கு. ஸோ இந்த ஸ்கின் தான் ஃபர்ஸ்ட், நீங்க நம்ம பாக்குற மாதிரி வெளியில இருந்து ஒரு விஷயம் உள்ள என்டர் ஆகணும்னா ஸ்கின் தான் ஃபர்ஸ்ட் பேரியர். அது வந்துட்டு ஸ்ட்ராங்கா, அது வந்துட்டு ஆர்கனைஸ்டா இன்டிகிரேட்டடா இருக்கணும்னா கூட புரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொலாஜின் ஒரு புரோட்டீன், குளுக்கோசமைன் ஒரு புரோட்டீன், குளூட்டமின் ஒரு புரோட்டீன், ஸோ நம்ம அமைனோ ஆசிட்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் புரோட்டீன் கூட ஸ்கின் இன்டிகிரேஷன், ஸ்கின் இம்யூனிட்டிக்கு கூட கான்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் நம்ம எடுக்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் எடுக்கிறோம், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட் எடுக்கிறோம், omega-3 ஃபேட் எடுக்கிறோம், இது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா நான் கூட உங்களுக்கு எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றேன்ட்டு ஒரு லீடரா இருக்கிறது புரோட்டீன் தான். ஸோ இந்த மாதிரி புரோட்டீன் இம்யூனிட்டிக்கு எவ்ரி டே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு நம்ம பாடியில. ஸோ எவ்ரி செல், ஒரு செல்லுக்குமே புரோட்டீன் தேவை. நான் சொன்ன மாதிரி இம்யூன் செல்லுக்கு புரோட்டீன் தேவை, பிளட் செல்ஸ்க்கு புரோட்டீன் தேவை. ஸோ புரோட்டீன் இஸ் எவ்ரிவேர். இம்யூன் செல்ஸ் அண்ட் பாடி கம்ப்ளீட் செல்ஸ்க்கு புரோட்டீன் தான் கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்குறோம்னா 30% ஆஃப் யோர் டெய்லி ரிக்வயர்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஜிஎன்பி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ என்னோட டெய்லி ரிக்வயர்மெண்ட் ஒரு நாளைக்கு நான் 1500 கேலரிஸ் சாப்பிடணும்னா அதுல 30% வரைக்கும் புரோட்டீன் இருக்கணும் அண்ட் 40% இருக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தருதுமே சேஞ்ச் ஆகும், ஆனா இந்த பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா கால்குலேஷன் அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 கேலரிஸ் தேவைப்படும்னா அதுல 30% வேற அமௌண்ட் கிராம்ல வேறையா இருக்கும், பட் அப் டு 30% வரைக்கும் நம்ம புரோட்டீன் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஜிஎன்பி. ஸோ நான் புரோட்டீன் இன்னொரு வாட்டி குவிக்கா அகெயின் ஐ வாண்ட் டு ரிவைஸ் பண்ணலான்ட்டு இருக்கு. புரோட்டீனை புரிஞ்சிக்கணும்னா நம்ம ஒரு பில்டிங் எடுத்துக்கலாம். சிமிலர்லி அந்த பில்டிங் பேர் தான் புரோட்டீன். நிறைய வாட்டி நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய செங்கல், ஸ்டோன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அமைனோ ஆசிட். இந்த பிரிக்ஸ், இந்த செங்கல் இல்லாம அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காவே இருக்காது. தட்ஸ் வெரி வெரி ஆப்வியஸ் இல்லைங்களா. ஸோ இந்த அமைனோ ஆசிட் எந்த மாதிரி நம்ம பாடியில நம்ம கொடுக்குறோமோ அதுதான் புரோட்டீனை டிஃபைன் பண்ணும். இப்போ எனக்கு அமைனோ ஆசிட்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது, நான் எப்படி அதை எடுக்கணும்னா, அமைனோ ஆசிட்ஸ்ல 21 டைப் இருக்கு.
காமன்லி 21 இருக்கு. ஆனா என்னோட டயட்ல நான் எடுக்கக்கூடியது ஒன்லி 9 மட்டும்தான். மிச்சம் 12 என்ன ஆகும்னா, நான் எடுக்கக்கூடிய 9ல இருந்து அந்த 12 என்னோட பாடி ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். சோ அது பாடி கிட்ட விட்டுறலாம். இப்ப இந்த 9 நான் கம்ப்ளீட்டா எடுக்கிறேன்னா, இந்த 9 எடுத்தா மட்டும்தான் கம்ப்ளீட் வால். அந்த பில்டிங் கம்ப்ளீட்டா இந்த 9 செங்கல்ல ஒரு செங்கல் கூட மிஸ் ஆச்சுன்னா, அது இன்கம்ப்ளீட் புரோட்டீன், இன்கம்ப்ளீட் பில்டிங். சோ அத நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ 9னா கண்டிப்பா என்னோட டயட்ல எடுக்கணும். அந்த 30% புரோட்டீன்ல இந்த 9 அமைனோ ஆசிட்ஸ் இருக்கணும். சோ இந்த 9 அமைனோ ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட் மட்டும் தான் கம்ப்ளீட் ஃபுட். நான் அப்பவே சொன்னேன். நம்ம இம்யூன் செல்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸ்கின்ல வந்துட்டு இம்யூனிட்டி தேவையா இருக்கு. உள்ள போன உடனே அந்த சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்றதுக்கு இம்யூனிட்டி தேவையா இருக்கு. இது எல்லாத்துக்குமே இன்கம்ப்ளீட் புரோட்டீன் இருந்தா பாடிக்கு சப்போர்ட்டிவா இருக்காது. ஆல்வேஸ் கம்ப்ளீட் புரோட்டீனா தான் இருக்கணும். இப்போ எகெயின் நம்ம எகெயின் நான் இப்ப வந்துட்டு அமைனோ ஆசிட்ஸ் நான் எடுக்கிறேன். ஃபுட்ல எடுக்கிறேன். அது என்னோட டைஜஷன்ல எகெயின் அமைனோ ஆசிட்ஸா சின்ன சின்னதா மாறும். அப்புறமா என்னோட பாடிக்கு இங்க இந்த பசில் நீங்க என்ன பார்க்குறீங்க? நான் எடுக்கிறப்ப வந்துட்டு 9 அமைனோ ஆசிட்ஸ் எடுக்கிறேன். டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆனா என்னோட பாடி என்ன பண்ணும்? அத சின்ன சின்னதா உடைச்சுட்டு அது வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணிட்டு, என்னோட பாடிக்கு ஏத்த மாரி அமைனோ ஆசிட்ஸ செட் பண்ணிக்கும். அந்த ப்ளூ கலர் ஒரே இடத்துல ப்ளூ கலர், கிரீன் கலர் தட்ஸ் டைப் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ். ஸோ இந்த மாரி என்னோட பாடி பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அந்த 12 என்ன பேலன்ஸ் இருக்கோ, அது என்னோட பாடி கிரியேட் பண்ணிக்கும். இதுதான் புரோட்டீனோட எப்படி நம்ம பாடில போய் வேலை பண்ணுதுன்றது அந்த அந்த கான்செப்ட். இப்போ நம்ம எல்லாருமே வொர்க்கிங் கல்ச்சர்ல இருக்கோம். ஆஸ் யூ ஆல் நோ அகெயின் எவ்ரி டே வேலைக்கு போணும். எவ்ரி டே டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டா இருக்கு நம்மளோட ஷெட்யூல்ஸ். சோ என்ன பண்றோம்? நம்ம பண்ற மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக் என்னன்னா, மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. சோ அங்க புரோட்டீன் போயிடும். நான் ஒரேடியா நைட் வந்துட்டு டின்னர்ல மட்டும் நான் புரோட்டீன் எடுத்துக்கிறேன். இன்னியோட கம்ப்ளீட் 30% நான் டின்னர்ல எடுத்துக்கிறேன்றது வெரி ராங். அந்த மாரி நம்ம எப்போ எடுக்கிறோமோ பாடிக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. அண்ட் பாடிக்கு அந்த ரிக்வயர்மென்ட் நீங்க எப்ப குடுக்க மாட்டீங்களோ, அப்போ வந்துட்டு அங்க ஒரு கேப் மாரி. ஒரு வாட்டி நீங்க மார்னிங் புரோட்டீன் எடுக்காதப்போ ஒரு 0 போட்டுக்கோங்க. அந்த மாரி 0 ஹோல் எவ்ளோ பிளாங்க் ஆயிடும் இல்லைங்களா? ஸோ சிமிலர்லி நான் புரோட்டீன் எஸ்பெஷலி எடுக்கிறப்போ ஆல் 3 டைம்ஸ் நான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்ல கொஞ்சம் புரோட்டீன், லஞ்ச்ல கொஞ்சம் புரோட்டீன், டின்னர்ல. ஸோ நம்ம ஷேக்ல ஆப்வியஸ்லி புரோட்டீன் ரிச் இருக்கும். அகைன் ஹை குவாலிட்டி கம்ப்ளீட் அமைனோ ஆசிட் புரோட்டீன் அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர்ல இது போயிடுச்சு. ஸோ லஞ்ச்ல கூட நான் புரோட்டீன் எடுக்கணும். ஏன்னா அது ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஸோ இது நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். So this is what I was talking about. Breakfast, snack, lunch, dinner. நீங்க எங்கெல்லாம் மீல் எடுக்கிறீங்களோ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் நம்ம ஆட் பண்ணிட்டே போனோம்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அட் சம் பாயிண்ட் நம்ம பாடியில நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். நான் ஒரேடியா சாப்பிட்றதுக்குமே அண்ட் பிரேக்கா பண்ணி குடுக்குறப்போ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் பாடிக்கு ப்ரெஷர் கூட அதிகமா இருக்காது டைஜஸ்ட் பண்றதுக்கு. அண்ட் கம்மிங் டு புரோட்டீன் பார்த்துச்சு. கம்மிங் டு அவர் போர்ட்ஃபோலியோ இது பிஃபோர் கோயிங் டு த ஃபர்தர் ப்ராடக்ட்ஸ். ஸோ எல்லாருக்குமே தெரியும் வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர் மெயின் வெரி இம்பார்ட்டன்ட் கோர் போர்ட்ஃபோலியோல. வெயிட் மேனேஜ்மெண்ட்ல ஃபார்முலா 1, புரோட்டீன் பவுடர், ஷேக் மேட் இந்த மாதிரி நிறைய வெயிட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த கேட்டகரியில அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் எனர்ஜில நம்ம அஃப்ரெஷ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், ஆயுர்வேதிக்ல விருத்தி லைஃபோட ஆயுர்வேதிக் நியூட்ரிஷன், பியூர்லி பொட்டானிக்கல் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்கின் கேர், பாடி கேர் இருக்கு அண்ட் டார்கெட்டட் நியூட்ரிஷன். இதுதான் போர்ட்ஃபோலியோ. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் ஷேக் எடுத்தீங்க? கிவ் மீ அ தம்ஸ் அப் இல்ல ஹார்ட். ஸோ அகெயின் யாரெல்லாம் எடுத்தீங்களோ மார்னிங் ஷேக் யாரெல்லாம் எடுத்தீங்களோ உங்க பாடியில எவ்வளோ நியூட்ரிஷன் ரைட் நவ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பனானாவோட பொட்டாசியம், ஒரு பெரிய 2 ஆப்பிள் சைஸோட விட்டமின் சி, விட்டமின் இ, ஹை குவாலிட்டி புரோட்டீன். சோயால 30 கிராம் சோயால என்ன புரோட்டீன் இருக்கோ அது ஆல்ரெடி உங்க பாடியில இருக்கு. சோயா புரோட்டீன். கால்சியம் ஒரு கம்ப்ளீட் பிக் கிளாஸ் ஆஃப் மில்க்ல என்ன கால்சியம் இருக்கோ அது உங்க பாடியில இருக்கு. ஸோ வெரி நைஸ். ஐ சி தம்ஸ் அப் ஹார்ட். வெரி குட். ஸோ நம்ம யாரெல்லாம் புரோட்டீன் எடுத்திருக்காங்களோ ஷேக் எடுத்திருக்காங்களோ இவ்வளோ நியூட்ரியன்ஸ் உங்க பாடியில இப்போ இருக்கு. திஸ் இஸ் ஜஸ்ட் டு கிவ் அப்ரிசியேஷன். நவ் மூவிங் அஹெட்,
ஃபார்முலா 1 ஷேக் பத்தி ஒரு ரொம்ப ஸ்மால் கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ எகெயின் எல்லாருக்குமே தெரியும் திஸ் இஸ் அ மீல் ரீப்ளேஸ்மெண்ட். மீலோட ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு மீலை நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதுல என்னெல்லாம் இருக்கணும், அந்த மீல்ல என்ன இருக்குமோ எல்லா நியூட்ரியன்ட் இருந்தா மட்டும்தான் அது மீல் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ எல்லாம் இருக்கா? எஸ், 100% ஹை குவாலிட்டி புரோட்டீன் இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கே தெரியாது நம்மளுடைய ஃபுட்ல ஹை குவாலிட்டி புரோட்டீன் இருக்கா இல்லையான்னுட்டு. பட் ஷேக்ல நம்ம அஷ்யூர்டா இருக்கலாம். ஏன்னா it is already tested, it is already proven high quality protein இருக்கு. And 9 grams of protein per serving உங்களுக்கு கிடைக்குது. And 19 essential vitamins, minerals இருக்கு, fiber and so on. Different flavors, 9 different flavors you can find formula 1. இப்போ ஒரு சின்ன glance formula 1 பத்தி நான் எப்படி எடுக்கணும். ஸோ இங்க வந்துட்டு நீங்க அந்த கேனிஸ்டரை பேக் சைட்ல பாத்தீங்கன்னாலே ரொம்ப பிகினர்ஸ்க்கு, ஸோ மேபி நீங்க ஒரு 2-3 மந்த்ஸ் தான் ஓல்டு, இல்ல 1 மந்த் தான் ஓல்டு இந்த ப்ராடக்ட்னா நீங்க இந்த ஒரு ரெசிபியை ஃபாலோ பண்ணலாம். இந்த பாக்ஸ்ல இருக்கு ஸ்டாண்டர்ட் ரெசிபி. நவ் மூவிங் அஹெட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகினர்ஸ் இல்ல யாராச்சும் லெஸ் தென் 1 இயர் இருக்கவங்களுக்கு வெரி ஹைலைட்டட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் இந்த ஒரு டேபிள் தான். இப்போ மீல் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்றோமே, என்னோட பாடியில எல்லாமே கவர் பண்ணா நியூட்ரியன் ரிக்வயர்மெண்ட் 100%. பிகாஸ் இங்க ஹை குவாலிட்டி புரோட்டீன் நான் சொன்ன மாதிரி 9 கிராம்ஸ் ஹை குவாலிட்டி கம்ப்ளீட் புரோட்டீன். ஸோ கம்ப்ளீட் புரோட்டீன், ஒரே ஒரு ஸ்மால் கொஸ்டின் ஆடியன்ஸ்க்கு, இங்க நிறைய ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹாப்பி. ஸோ இப்போ ஸ்மால் கொஸ்டின் பாசிபிளா இருந்தா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ கம்ப்ளீட் புரோட்டீன்ல எவ்வளோ அமைனோ ஆசிட்ஸ் இருக்கணும்? நான் அப்பவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அந்த செங்கல். ஸோ எவ்வளோ செங்கல் இருந்தா அந்த வால் ஸ்ட்ராங்கா இருக்கும்? எனிபடி? ஓகே, குட் குட். செல்வகுமார், ஐ டோன்ட் நோ, அட்மின் ஒரு நேம் இருக்கு, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வெரி குட், வெரி குட் செல்வகுமார். நீங்க செகண்ட் ஆன்சர். வெரி நைஸ். ஓகே, மேக்ஸிமம் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்துட்டு ஐ திங்க் கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். குட். எஸ், இந்த கம்ப்ளீட் புரோட்டீன் நான் சொல்றப்போ 9 எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அது நம்மளுடைய ஃபார்முலா 1ல இருக்கு, பிபிபிலியோ இருக்கு, ஷேக் மேட்ல கூட இருக்கு. ஸோ ஆல் 3 வெயிட் மேனேஜ்மெண்ட் போர்ட்ஃபோலியோல கம்ப்ளீட் புரோட்டீன் தான். ஸோ ஹை குவாலிட்டி புரோட்டீன் நான் சொல்றப்போ எப்படி நான் சொல்றேன்னா, இதே பாக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா PDCAAS பெடிக்கஸ் வேல்யூ 1 இருக்கு. ஸோ பெடிக்கஸ்னா என்னன்னா, அது புரோட்டீனோட அந்த டைஜஸ்டிபிலிட்டி ஸ்கோர். இது குளோபலா கம்ப்ளீட் வேர்ல்டுலயே நீங்க பாத்தீங்கன்னா 1 தான் ஹையஸ்ட் நம்பர். ஸோ அது வந்துட்டு நம்மளுடைய ஃபார்முலா 1ல இருக்கு, பிபிபில இருக்கு அண்ட் ஷேக் மேட்ல கூட இருக்கு. ஆல் 3 ப்ராடக்ட்ஸ்ல ஹை குவாலிட்டி புரோட்டீன் 9 கிராம்ஸ் கம்ப்ளீட் புரோட்டீன் அவைலபிளா இருக்கு ஒரு சர்விங்ல. நெக்ஸ்ட் 3 கிராம்ஸ் ஆஃப் டயட்ரி ஃபைபர். ஏன்னா இந்த புரோட்டீன், இந்த கார்போஹைட்ரேட்க்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை, என்னோட டைஜஷனுக்கு டயட்ரி ஃபைபர் தேவை இருக்கு. ஸோ டயட்ரி ஃபைபர் இருக்கு. நெக்ஸ்ட் 19 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். கண்டிப்பா இம்யூனிட்டிக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் ஹீரோஸ். ஸோ 19 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் டெஸ்டட். ஸோ நம்மளுடைய ஃபார்முலா 1 ஷேக் வந்துட்டு கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்க ஃபுட். ஸோ இங்க நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்க எல்லாருக்கும் சொல்லான்ட்டு இருக்கேன். பிகாஸ் நீங்க ஃபீல்ட்ல இந்த கொஸ்டின் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல பண்ண போறீங்களா தெரியல. பட் இப்போ ஃபார்முலா 1 லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ், ஷேக் மேட் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ். புரோட்டீன் பவுடர்ல ஏன் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இல்லைன்னு யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, சிம்பிள், கார்போஹைட்ரேட் சோர்ஸ்ல மட்டும்தான் கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கும். ஏன்னா இது சுகர் ரிலேட்டட், இன்சுலின் ரிலேட்டட் இருக்கிறதுனால. அப்படின்னா சுகர் லெவல்ஸ் அப் அண்ட் டவுன் ஆகிறதுக்கு தான் இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் எல்லாம், அதுதான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ புரோட்டீன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பர்சனலைஸ்ட் புரோட்டீன் பவுடர் கம்ப்ளீட்லி அது புரோட்டீன் மட்டுமே. அங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் பார்க்க மாட்டீங்க, எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எனர்ஜி கான்ட்ரிபியூட்டிங் இருக்காது. ஹோல்சம் புரோட்டீன் ஃபுட் அது. அதுவே நீங்க ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு மில்க் ரீப்ளேஸ்மெண்ட், ஃபார்முலா 1 மில்க் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக் பெட், இதுல கார்போஹைட்ரேட் சோர்ஸ்ல தான் எனர்ஜி நம்மளுக்கு வருது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டா மீலை விட்டு நம்ம இந்த ஃபுட் எடுக்கிறோம். ஸோ இங்க கண்டிப்பா லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருந்தே இருக்கணும். ஏன்னா
கார்போஹைட்ரேட்ஸ் தான் இங்க வந்துட்டு மெயினா 40% 30% அந்த கான்ட்ரிபியூஷன் இங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா புரோட்டீன் இஸ் கம்ப்ளீட்லி புரோட்டீன் பவுடர். இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ட். இதுக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் வராது. அதுக்கு வந்துட்டு அங்க உங்க கார்போஹைட்ரேட் சோர்ஸ் உங்களுக்கு எதுவுமே இல்லாததுனால அங்க கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லை, அது வராது. ஸோ ஒன்லி ஃபார் ஃபார்முலா 1 அண்ட் ஷேக் மேட்ல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால யூ ஹேவ் கிளைசெமிக் இண்டெக்ஸ். அண்ட் இது எப்பயுமே லோல தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஸோ இது தெரியாதவங்களுக்கு ப்ளீஸ் நோட் இட் டவுன். நவ் மூவிங் அஹெட். ஸோ எகெயின் இப்போ வந்துட்டு ஒரு ஹை குவாலிட்டி இல்லை ஹை ப்ரோட்டீன் மீல் எனக்கு தேவைன்னு சொல்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கு வித் ப்ரோட்டீன். அப்புறமா எவ்வளோ எனர்ஜி கான்ட்ரிபியூட் பண்ணுன்றது டிவிஷன் எங்க இருக்கு. இல்லை எனக்கு மில்க் வேண்டாம், எனக்கு ஷேக் மேட் வேணும், அதுலயுமே ஹை குவாலிட்டி ஹை ப்ரோட்டீன் ஷேக் மேட் மீல் வேணும்னா 3 ஸ்கூப் ஃபார்முலா 1, 2 ஸ்கூப் ப்ரோட்டீன் பவுடர். இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு இல்லை பேசிக்ஸ்க்கு உங்களுக்கு இந்த ஒரு சாட் வந்துட்டு நம்மளுடைய ஃபார்முலா 1 பாக்ஸ்ல கேனிஸ்டர்ல இருக்கும், இதை ரெஃபர் பண்ணலாம். எகெயின் இன்னும் ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் யுவர் ஸ்பான்சர்ஸ், யூ ஹாவ் யுவர் உங்களுடைய கோச் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்ப்பை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். Coming to the second product, weight management and immunity contribute பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் personalized protein powder. ஸோ நான் சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்லி ப்ரோட்டீன் பவுடர். ஸோ ப்ரோட்டீன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு ப்ரோட்டீன் கண்டிப்பா தேவை. ஒரு செல்லுமே இந்த சிமெண்ட், ஸ்டோன், செங்கல் எல்லாம் சேர்ந்தா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும். சிமிலர்லி ஒரு அமைனோ ஆசிடுமே கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கொடுக்குறப்ப மட்டும்தான் என்னோட பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ தட் இஸ் ப்ரோட்டீன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, என்னோட ஹங்கர் ஃபீலிங்கை இது கண்ட்ரோல் பண்ணும். எனக்கு அதிகமா பசி எடுக்குது, இதனாலதான் நான் தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்னா ஹை ப்ரோட்டீன் மீல், அதுதான் ப்ரோட்டீன் என்னோட பசியை கண்ட்ரோல் பண்ணும், மசில் மாஸை மெயின்டைன் பண்ணும். அண்ட் இது நான் ஸ்வீட்டட், இது கம்ப்ளீட்லி ப்ரோட்டீன் பவுடர் மட்டுமே. ஸோ இதுல வந்து 0 கிராம் சுகர், வெரி வெரி லெஸ் டோட்டல் ஃபேட் இருக்கு. பிகாஸ் அந்த ப்ரோட்டீன் உள்ள போய் வேலை பண்றதுக்கு லிட்டில் பிட் ஃபேட்டோட கான்ட்ரிபியூஷன் தேவையா இருக்கு. ஸோ திஸ் இஸ் மாடிஃபைட் லைக் தட். இங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா 9 எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் இருக்கு. அப்படின்னா அது கம்ப்ளீட் ப்ரோட்டீனா இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீனா? Again, I want you guys to answer. ஸோ ஐ நோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, பட் இன்ட்ராக்டிவா இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு 9 கிராம்ஸ் ப்ரோட்டீன் எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பர்சனலைஸ் ப்ரோட்டீன்ல. இது வந்துட்டு கம்ப்ளீட் ப்ரோட்டீனா இல்லை இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீனா? எஸ், மோஸ்ட் ஆஃப் யூ ஆன்சர் அங்கேயே கிடைச்சிருச்சு. ஸோ கம்ப்ளீட், the answer is complete protein. இந்த personalized protein கூட ஒரு கம்ப்ளீட்டான என்னோட பாடிக்கு தேவையான wholesome protein. Now moving ahead, next product is shake meat. Milk based ஆன ஒரு protein blend தான் shake meat. ஸோ இப்போ இந்த ஒரு ஷேக் மேட்டுக்கு நான் இந்த ஸ்லைடை it will be more useful. ஸோ மில்க் இருக்கு, பட் ஷேக் மேட் கூட என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு? அந்த பால்ல ஷேக் மேட் கூட என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு? வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஷேக் மேட்ன்றது தான் இந்த ஒரு ஸ்லைடோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய டிராவல் பண்றவங்களுக்கு, வீட்டில் இல்லாதவங்களுக்கு, வெளியே போறவங்களுக்கு எல்லாம் கன்வீனியன்ஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் பர்பஸ், கன்வீனியன்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ குவான்டிடேட்டிவ்ல வரலாம். லாக்டோஸ், ஸோ எப்படி ஃப்ருக்டோஸ் ஒரு ஃப்ரூட் சுகரோ, மால்டோஸ் ஒரு சுகரோ, நேச்சுரல் ஃபுட் சுகர், அதே மாதிரி பால்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சுகர் தான் லாக்டோஸ். இது வந்துட்டு 2 மில்க், சோயா மில்க் அண்ட் ஸ்கிம்டு மில்க் கம்பேர் பண்ணா 1/3 மட்டும்தான் ஸ்கிம்டு மில்க், 1/3 ஸ்கிம்டு மில்க்ல என்ன இருக்கும், அதுல 1/3 மட்டும்தான் லாக்டோஸ் கண்டென்ட் இதுல இருக்கு. ஸோ வெரி 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 லெஸ் ஆஃப் லாக்டோஸ். ஏன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருப்பாங்க, நிறைய லாக்டோஸ் இஷ்யூஸ் இருக்கும். அண்ட் வேற ஸ்கிம்டு மில்க் அண்ட் சோயா மில்க்ல எவ்வளோ லாக்டோஸ் இருக்குன்ட்டு வி டோன்ட் நோ. பட் இங்க யூ கேன் பி அஷ்யூர்ட் பிகாஸ் இங்க 1/3 லாக்டோஸ் கான்டென்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கன்வீனியன்ஸ் பர்பஸ். எஸ், ஈஸி டு யூஸ். இதை நீங்க ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும், மில்க் மாதிரி கம்ப்ளீட் டைட்டா பேக் பண்ணணும், இல்லை பால் கெட்டுரும், நத்திங் லைக் தட். இட் இஸ் அ ப்ரோட்டீன், மில்க் பேஸ்ட் ப்ரோட்டீன் பிளெண்ட். ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன், எகெயின் என்ன இதுல பிடிகஸ் வேல்யூ 1 இருக்கு. சிமிலர்லி ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் ஃபார்முலா 1ல கூட பிடிகஸ் வேல்யூ 1 தான் இருக்கு. அண்ட் மில்க் அண்ட் சோயா மில்க்ல வி ஆர் நாட் ஷுர்.
வால்யூம் பாயிண்ட்ஸ் நீங்க எஸ் அஃப்கோர்ஸ் வி ஆல் கெட் வால்யூம் பாயிண்ட்ஸ். ஸோ அது கூட வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஷேக்மேட். இப்போ ஷேக்மேட் என்னன்னு பார்க்கலாம். again நான் சொன்ன மாதிரி பாலுக்கு பதிலா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீன் ரிச்சான ஒரு மில்க் பேஸ்ட் பிளெண்ட் தான் ஷேக்மேட். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் பார்ட்னர். வி கால் இட் அஸ் பர்ஃபெக்ட் பார்ட்னர் ஃபார் ஃபார்முலா 1. அண்ட் இதுல லாக்டோஸ் 1/3 விட கம்மியா ஸ்டிவியா தான் இதுல இருக்கக்கூடிய நேச்சுரல் ஸ்வீட்னர். ஸ்டிவியா பத்தி ஒரு 2 லைன் சொல்லணும்னா, அது வந்துட்டு 0 கேலரி அண்ட் ஹைலி 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 ரெக்கமெண்டட் ஒரு ஸ்வீட்னர் தான் ஸ்டிவியா. நேச்சுரல் ஸ்வீட்னர் அது. அண்ட் அது எந்த மாதிரி கேலரிஸுமே பாடிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது. அண்ட் இட் இஸ் அ லீஃப் பேஸ்டான ஒரு ஸ்வீட்னர். ஸோ ஷேக்மேட் இதுதான். ஸோ ஆன் த கோ ஃபார்முலா 1 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்றதுக்கு லேபிள் கைட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த சாட் நான் அப்பவே காமிச்ச சாட்டை யூஸ் பண்ணுங்க. இல்ல ரெஃபர் யுவர் கோச், இல்ல உங்களுடைய அப்ளை. நவ் again consumption. So 1-2 servings a day as per the label. So label என்ன இருக்கோ ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்க the answer for மிஸ்டர், இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் மிஸ்டர் ராஜ். ஸோ மிஸ்டர் ராஜ்க்கு என்னன்னா, அவர் வந்துட்டு ஃபார்முலா 1 எடுத்துட்டு இருக்காரு, ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்கு, இம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவருக்கு வந்துட்டு ரொம்பவே ஸ்கிம்டு மில்க் அண்ட் சோயா மில்க்ல கன்வின்சிங்கா இல்லை. ஸோ அவருக்கு வந்துட்டு ஷேக்மேட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஸோ மிஸ்டர் ராஜ் வந்துட்டு எல்லாரும் மாதிரியும் ஒரு நியூ கம்மர். ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த ஸ்லைடை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நியூலி யாராச்சும் புரிஞ்சிக்க வந்தாங்கன்னா வி கேன் ஆல்வேஸ் யூஸ் திஸ் கான்டென்ட். நெக்ஸ்ட் மூவிங் அஹெட், ஐ ஹோப் ஷேக்மேட் கவர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஒன் ஆஃப் த கீ, ரொம்பவே ரொம்பவே இம்யூனிட்டிக்கு 90% கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய 2 பேர் இவங்க தான், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். விட்டமின்ஸ் எகெயின் டயட்ரி சப்ளிமெண்ட், டயட்லயே நம்ம அதிகமா எடுக்கணும். நிறைய டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. விட்டமின் டில இந்தியன்ஸ் வந்துட்டு நிறைய டிஃபிஷியண்டா இருப்பாங்க, B12 டிஃபிஷியண்டா இருக்காங்க. ஸோ விட்டமின்ஸ் எவ்ரிடே எஸ் கன்சியூம் பண்ணணும். மினரல்ஸ் ரொம்பவே குறைவான அமௌண்ட்ல தேவையா இருக்கும். ஆனாலுமே என்னோட செல்லுலர் ஃபங்க்ஷன், வாட்டர் பேலன்ஸ், இதுக்கு ஹெல்தி போன்ஸ், கால்சியம் ஒரு மினரல், ரைட்? ஹார்மோன்ஸ்க்காக கால்சியம் தேவைப்படும், அது ஒரு மினரல், ரைட்? ஸோ டீத், பிரெயின், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கூட பாடியில ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுக்கக்கூடியது தான் மினரல்ஸ். ரெண்டுமே ஈக்குவலா நம்ம எடுத்துக்கணும். ஸோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம ஜிஎன்பில கூட இருக்கு. 75% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் வந்துட்டு என்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எடுக்கிறது இல்லை. ஏன் என்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சொல்றாங்கன்னா, அதுல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமா இருக்கும். கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், மல்டி விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகமா இருக்க ஃபுட்டு 75% நம்ம வேர்ல்டுலயே கன்சிடரே பண்ணல இது வரைக்கும். ஸோ வி ஷுட் ஸ்டார்ட் எஜுகேட்டிங் பீப்புள் ஆன் திஸ். எஸ்பெஷலி கோவிட் வந்து போன அப்புறமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஒர்க் ஆன் திஸ். நவ் இம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எதெல்லாம்ட்டு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். விட்டமின்ஸ் B6, B12 கண்டிப்பா 100%. விட்டமின் A எஸ். விட்டமின் C 101%. எனக்கு விட்டமின் C கண்டிப்பா தேவை. இதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச், இம்யூனிட்டிக்காகவே இருக்கக்கூடிய ஒரு விட்டமின்னா விட்டமின் C, விட்டமின் A. விட்டமின் D எகெயின் கான்ட்ரிபியூட், வேற விட்டமின்ஸ் அப்சார்ப்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும், ஹார்மோனல் ஹெல்த் கான்ட்ரிபியூட் பண்ணும் விட்டமின் D. செலேனியம், ஜிங்க், ஐரன், ஃபோலேட் அண்ட் காப்பர், இதெல்லாம் தான் கீ நியூட்ரியன்ஸ் நம்ம இம்யூனிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றது. ஸோ நவ் எந்த ஒரு ப்ராடக்ட்ல இந்த எல்லா நியூட்ரியன்ஸுமே கவர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தட் இஸ் ஃபார்முலா 2 மல்டிவிட்டமின் மினரல் அண்ட் ஹெர்பல் பிளஸ், ஹெர்பல் டேப்லெட் பிளஸ். ஸோ இங்க 22 விட்டமின் அண்ட் மினரலோட பிளெண்ட் இருக்கு. அதோட எக்ஸ்ட்ரா மெயினாவே விட்டமின் C, விட்டமின் E அண்ட் விட்டமின் A கூட கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். விட்டமின் C, விட்டமின் E அண்ட் விட்டமின் A எக்ஸாக்ட்லி என்ன இம்யூனிட்டிக்கு தேவையோ அந்த ஒரு விட்டமின்ஸ் அது கூட ஆட் ஆயிருக்கு. ஸோ ரெக்கமெண்டட் யூசேஜ் ஆஸ் யூஷுவல் அடல்ட்ஸ் எடுக்கணும். ஸோ அபவ் ஒரு நாளைக்கு 3 times வரைக்கும் வித் மீல்ஸ் நம்ம இந்த மல்டி விட்டமின்ஸை கன்சியூம் பண்ணல. அண்ட் திஸ் இஸ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ நான் விமனா இருக்கேன், நான் மட்டும்தான் எடுக்கணும்னா நோ, நாட் லைக் தட். எல்லாருக்குமே விட்டமின் மினரல்ஸ் இம்யூனிட்டி தேவையா இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் கன்சிடர் திஸ். நவ் எங்க இன்னொரு அசோசியேட் இருக்காங்க. அவங்களுடைய டவுட் என்னன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்றீங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். அண்ட் இது ஹெல்த்துக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும். அண்ட்
ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எப்படி தான் வேலை பண்ணும்? ஹெல்தி ஏஜிங் இப்போ வந்துட்டு 25 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர் ஓல்டு மாரி இருக்கும். பாடி ஏஜே அவ்ளோ அவ்ளோ அதிகமா இருக்கும். நீங்க கூட நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவே நீங்க ஒரு 10, 20 இயர்ஸ் முன்னாடி போனீங்கன்னா டிஃபரெண்ட் சினாரியோ. ஸோ இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இம்யூனிட்டிக்கு ரொம்பவே அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இங்க ஒரு டொமேட்டோவோட எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. பட் நான் வந்துட்டு ஆப்பிள் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா ஆப்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஆப்பிள நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல கட் பண்ணி வச்சிரலாம். ஸோ கலர் சேஞ்ச் ஆகும். ரைட்? ப்ரௌனிஷ் ஆகும். கொஞ்சம் டார்க் ஆயிட்டே போகும். பிகாஸ் அந்த ஆப்பிளோட டிஎன்ஏ வந்துட்டு டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கே தெரியாம டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் யுவி லைட், இன்ஃப்ளமேஷன், நெறைய ஒரு பொல்யூஷன், ரேடியேஷன் எவ்ளோ விஷயம் இருக்கும் நம்ம சரவுண்டிங்ல. அது டேமேஜ் பண்ணிட்டு இருக்கும். டிஎன்ஏ டேமேஜ் ஆகுறப்ப தான் அந்த மாரி அது சேஞ்ச் ஆகுது. ஸோ இமேஜின் ஒரு ஒரு ஆப்பிளே இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதுன்னா, இமேஜின் நம்மளுடைய பாடி எவ்ளோ எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு வெளிய. அண்ட் நம்ம வெளியில இருந்து ஆப்பிள் ஆச்சு பரவால்ல கட் பண்ணி மட்டும் தான் வச்சிருக்கோம். நம்ம வெளியில இருந்து நம்ம ஃபுட்ஸ் நம்ம பாடிக்கு குடுக்குறோம். வெளியில இருந்து நம்ம பிரீத் பண்றோம். உள்ள வந்துட்டு மூச்சு வாங்குறோம். ஸோ எவ்ளோ இம்பாக்ட் இருக்கும் நம்மளுடைய ஆர்கன்ஸ் மேல. நம்ம ஆர்கன்ஸ்க்கு எவ்ளோ அளவுக்கு இந்த இந்த ஆக்சிடேஷன் வந்துட்டு ஃபைட் பண்ணக்கூடிய எனர்ஜி வேணும்ன்ட்டு வி ஹேவ் டூ கால்குலேட். இந்த ஒரு ப்ராசஸ் நீங்க என்ன பார்க்குறீங்களோ, அந்த டிஎன்ஏ டேமேஜ் ஆகுறது, அந்த செல் வந்துட்டு டேமேஜ் ஆயிட்டு கம்ப்ளீட்லி ஸ்ட்ரெஸ் ஆகுறது. இதுதான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இல்ல ஆக்சிடேஷன். ரைட்? இப்போ இந்த ஆக்சிடேஷனுக்கு ஒரு வில்லன் இருக்கு. சாரி, இந்த ஆக்சிடேஷன் தான் வில்லன். ஆனா இவங்களுக்கு ஒரு ஹீரோ யாருன்னா ஆன்டி ஆக்சிடென்ட். அதுதான் விட்டமின் சி, அதுதான் நீங்க இங்க பார்த்த ஃபுட். இதெல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட். ஏன்னா ஆக்சிடேஷனை கண்ட்ரோல் பண்றவங்க தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அதுதான் ரிச் இன் மினரல்ஸ், விட்டமின்ஸ். நம்ம என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் எடுக்கணும்னு சொல்றோம்னா, இந்த ஒரு ப்ராசஸ கண்ட்ரோல் பண்ணி, இந்த ஒரு ப்ராசஸ ஸ்டாப் பண்றவங்க தான் ஆன்டி ஆக்சிடென்ட். அதுதான் செல் ஆக்டிவேட்டர், அதுதான் மல்டி வைட்டமின்ஸ், மினரல்ஸ். ஏன்னா இவங்கெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்டோட ரிச்சான சோர்ஸ். ரைட்? இப்போ இங்க ஏஜிங் எப்படி வந்துட்டு வேலை ஆகும் பாருங்க. இப்போ ஒரு நார்மல் ஹெல்தியான ஒரு செல் இருக்குன்னா, அது வந்துட்டு டேமேஜ் ஆகுது. டிஎன்ஏ டேமேஜ் ஆகுறப்போ அந்த செல் வந்துட்டு வெளிய போயிடும். எலிமினேட் ஆயிடும். இதே மாரி எல்லா செல்ஸுமே ஸ்கின் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. கொலாஜன் செல்ஸ் இல்ல, பாடியில குட் செல்ஸ் இல்ல, ஒன்லி பேட் செல்ஸ் மட்டும் இருந்தா, ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஆயிடும். அதுவே நீங்க ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் எடுக்கிறப்போ, அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகும். ஏன்னா, ஹெல்தி செல்ஸ் அதிகமா இருக்கும். So one example for antioxidant rich food is cell activator. இவங்களுடைய வேலை என்னன்னா, இந்த கிரீன் கலர் செல் இதான் செல் ஆக்டிவேட்டர். இது வந்துட்டு அந்த பேட் செல்ஸ் அப்படின்னா ஆக்சிடேஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்கக்கூடியவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு, ஹெல்தி செல்ல வந்துட்டு புரொடெக்ட் பண்றது தான் இதோடைய மெயினான ஒரு ஃபங்ஷன். ஸோ ஹெல்தி செல்ல புரொடெக்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா, உள்ள செல் என்ன பண்ணுமோ அதோட வேலைய அது நார்மலி எவ்ரிடே கன்டின்யூ ஆயிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் செல் ஆக்டிவேட்டர். ஸோ அகெயின் இதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எந்த ப்ராடக்ட்ல இருக்குன்னா, நம்மளுடைய ஆக்யூலர் டிஃபென்ஸ்ல கூட இருக்கு. ஸோ யாரெல்லாம் ஆக்யூலர் டிஃபென்ஸ் எடுக்கிறீங்களோ, இன்டைரக்ட்லி உங்களுடைய பாடியில ஒருத்தர் வந்துட்டு உங்க செல்ல புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட். அதுல ஏன் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னா, அதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, ஜிங்க் அண்ட் காப்பர் இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட். ஸோ இதுல இருந்து கூட உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த ப்ராடக்ட்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, லூட்டின் ஜியாசாந்தின் இருக்கு. அது ஐ ஹெல்த்துக்கு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட். நவ் விட்டமின்ஸ் ஆயிடுச்சு. இப்ப மினரல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மினரலே நம்ம மைண்டுக்கு வர்றது கால்சியம் தான். மினரல்னு சொல்றப்பவே கால்சியம் தான் என்னோட மைண்டுக்கு வரும். ஒரு ஏஜ்லயுமே நம்ம ஆல்வேஸ் சொல்ற மாரி டிஃபரெண்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன்ஸ் இல்ல குளோபலியே பார்த்தீங்கன்னாலே இந்த ஒரு லெவல் ஆஃப் யூனோ ஒரு 10 இயர்ஸ் பேக் 1000 எம்ஜி இல்ல. ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. இப்போ அத இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ஐசிஎம்ஆர். ஏன்னா, அந்த ஒரு நியூட்ரியன்ட்ட நம்ம பாடிக்கு நம்ம குடுக்க மாட்டேன்றோம். ஸோ இன்னும் அதிகமா தேவைப்படுது. ஏன்னா, நம்ம அதிகமா பாடி சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ. பிகாஸ் ஆஃப் நம்ம லைஃப் ஸ்டைல். ஸோ ஒரு ஏஜ் குரூப்புமே இங்க மென்ஷன் ஆயிருக்கு. நீங்க 19ல இருந்து 49 இயர்ஸ் விமனா இருந்தீங்கன்னா, ஹெல்தி விமனா அப்படின்னா, டெய்லி நீங்க வொர்க்கிங் விமன் இல்ல வீட்ல
ஹெல்தியா இருக்கீங்க, ஆக்டிவா இருக்க விமன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 mg தேவைப்படும். ஹெல்தி மென் 90 to 69க்கு 1000 mg. விமன் நீங்க 50 பிளஸ் இல்ல மெனோபாஸ் கிட்ட நெருங்கிட்டீங்க, 50 பிளஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பா 1200 தேவைப்படும். ஏன்னா ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் இன்னும் அதிகமாயிடும். அப்போ ரிக்குவயர்மெண்ட் அதிகமா இருக்கும். ஸோ நான் இந்த ஒரு ப்ராசஸ் பத்தி ரீசென்ட்லி விமென்ஸ் ஹெல்த்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ வென் எகெயின் நம்ம விமென்ஸ் ஹெல்த் பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ எதுக்கு 50 பிளஸ் இருக்க விமன் இவ்வளோ அதிகமா எடுக்கணுன்றது கூட நான் மென்ஷன் பண்றேன். கம்மிங் டு மென் 70 பிளஸ் இருக்கவங்களுக்கு 1200 mg பர் டே கண்டிப்பா ரிக்வயர்டா இருக்கு. ஸோ ஹெர்பல் லைஃப்ல கால்சியம் இருக்கான்னா எஸ். எப்படி எந்த மாதிரி கால்சியம் இருக்குன்றது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி கால்சியம் வெறும் கால்சியம் இருந்தா மட்டும் போதாது, அது கூடிய வைட்டமின் டி கூட இருக்கணும். ஏன்னா வைட்டமின் டி அண்ட் கால்சியம் ஒண்ணு இல்லாம ஒண்ணு வேலை பண்ணாது பாடியில. ஸோ அந்த வேலை பண்ணணும், அந்த 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 ஒரு பாண்ட் இருக்கணும்னா ரெண்டுமே அப்சர்வ் ஆகணும்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஐ மீன் ரெண்டுமே இருக்கணும் அந்த ப்ராடக்ட்ல இல்ல அந்த ஒரு ஃபுட்ல. கால்சியம், வைட்டமின் டி அண்ட் மெக்னீஷியம் இருக்கு நம்மளுடைய ஹெர்பல் லைஃப் கால்சியம்ல. அண்ட் ஸ்ட்ராங் போன்ஸ், ஹார்மோனல் ஹெல்த், நிறைய விஷயத்துக்கு கால்சியம் தேவைப்படும். ஸோ ரெகுலர்லி 1 டேப்லெட் அ டே நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் எகெயின் இது மட்டும் இல்லாம டு ஆட் ஆன் ஃபார்முலா 1ல கால்சியம் இருக்கு, ஷேக் மேட்ல கால்சியம் இருக்கு, ரைட்? மல்டிவிட்டமின்ஸ் அண்ட் மினரல்ல கால்சியம் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ்ல கூட கால்சியம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அதனாலதான் இது 1 டேப்லெட் பர் டே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இம்யூனிட்டி பத்தி ஐ திங்க் ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, சாரி, இப்போ என்னோட வாய்ஸ் ஓகேவா இருக்குங்களா? ஸோ ஜஸ்ட் கிவ் மீ ஹேண்ட்ஸ் ஆர் தம்ஸ் அப் சம்திங். இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள்? சில பேருக்கு கேட்கலன்ட்டு போட்டிருந்தீங்க. ஓகே, ஃபைன். Thank you so much leadership. Thank you. Okay, coming to the second topic of the day. இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் உன்னுடைய பாடியை டிஃபைன் பண்ணுன்ட்டு. யூ ஆர் வாட் யூ ஈட், யூ ஆர் வாட் யூ ஈட் நிறைய இடத்துல நமக்கு படிச்சிருக்கோம். ஆனா ஒரு வெல்னஸ் கோச்சா, ஒரு வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கிறப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா தான் திங்க் பண்ணணும். ஒரு வெல்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் திங்க் பண்ணணும். நம்ம என்ன சாப்பிடுறோன்றது இம்பார்ட்டண்டா இல்ல நம்ம சாப்பிட்டது கரெக்டா பாடியில போய் அப்சார்ப் ஆகுதுன்றது இம்பார்ட்டன்டான்றது தான் இங்க பாயிண்ட். நீங்க எவ்வளோ ஹெல்தியா சாப்பிட்டாலுமே உங்க குடல் ஹெல்த் இல்லைன்னா அந்த டைஜஸ்டிவ் ஹெல்த் நல்லா இல்லைன்னா சாப்பிட்டது எல்லாமே வெளியே வேஸ்டா வந்துடும், வெளியே வேஸ்டா போயிடும். ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? எதுவுமே பிளட்ல அப்சார்ப் ஆகாது, பாடியில போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஸோ நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம என்ன அப்சர்வ் பண்றோமோ அதுதான் நம்மளோட பாடியை டிஃபைன் பண்ணும். ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த் தான் இங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஹார்ட் ஹெல்த்துக்கு தேவையான L-arginine அது ஹார்ட் ஹெல்த்துக்கு போய் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஒமேகா 3 போய் ஹார்ட் ஹெல்த்துக்கு சேரணும்னா அங்க உங்களுடைய டைஜஸ்டிவ் ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும்தான் அது இங்க இருந்து அங்க கனெக்ட் பண்ணும், சென்ட் பண்ணும், ரைட்? அதே மாதிரிதான் உங்க பிரெயின் ஹெல்த் நல்லா இருக்கணும். ஒரு பிராமி பிரெயின் ஹெல்த் நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்க கட் நல்லா இருந்தா மட்டும்தான் அது போய் ரீச் ஆகும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைஜஸ்டிவ் ஹெல்த் தான் நம்முடைய ரொம்பவே கோரான இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம பாடியில எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கு. குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா 1000+ இருக்குமா. ஆனா வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு 60 kg இருக்கோம்னா அதுல 1-2 kg வெறும் இந்த கட் பாக்டீரியா மட்டுமே இருக்கணும். தட் இஸ் ஹவ் ஹெல்தி இட் இஸ். ஸோ நம்ம பிறக்கிறப்போ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா நம்ம பாடியில குட் பாக்டீரியா இருந்திருக்கும். பட் நம்ம சாப்பிடுற ஃபுட் பேட் ஃபுட்னால, ஃப்ரைட் ஃபுட் இல்ல அவுட் சைட்ல இருக்க ஃபுட்னால அந்த ஒரு பாக்டீரியாவை நம்ம இப்போ எலிமினேட் பண்ணிட்டே இருக்கோம் எவ்ரி டே. ஸோ இதை வந்துட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஃபில் பண்றது நம்மளுடைய இம்பார்ட்டன்டான ஒரு ஜாப். நவ் குட் பாக்டீரியானா என்ன? பேட் பாக்டீரியா, குட் பாக்டீரியாவோட கட் ஹெல்த்தை பார்த்துக்கும். இந்த குடல் ரீஜன் என்ன இருக்கும் அதுதான் கட். இந்த கட் ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க சாப்பிடுறது அப்சார்ப் ஆகும், இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஏன்னா அங்கதான் கட் ஹெல்த் தான் அந்த ஒயிட் பிளட் செல்ஸ், போலீஸ் மேன் என்ன இங்க எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்காங்களோ அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கட் வந்துட்டு ஓவரால் பாடி அண்ட் இம்யூனிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணு. நவ் குட் பாக்டீரியா நான் சொல்றப்போ அதோடைய டெர்மினாலஜி சயின்டிபிக் நேம் வந்து ப்ரோபயோட்டிக். ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இங்க இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியா.
பேசிலஸ் குவாகுலன்ஸ்ன்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அதுலயுமே ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெயின் மட்டும்தான், ஒரு பர்டிகுலர் டைப் மட்டும்தான் IS2 இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களோ IS2 பேசிலஸ் குவாகுலன், இந்த ஒரு ஸ்ட்ரெயின் மட்டும்தான் எந்த ஒரு பாடியோட சேஞ்சஸுக்குமே ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு நான் வந்துட்டு கரெக்டா என்னோட வேலையை பண்றேன்ட்டு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ரெயின் தான் இந்த பேசிலஸ் குவாகுலன். நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, பட் இந்த ஸ்ட்ரெயின் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரெயின். ஸோ எப்படி இதை நான் ஸ்ட்ராங்னு சொல்றேன்னா, இப்போ நார்மலாவே யோகட் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், யோகட் கிடைக்கும், நிறைய ப்ரோபயோட்டிக் ஃபுட் அவைலபிளா இருக்கு. அதுக்கும் நம்ம சிம்பிளி ப்ரோபயோட்டிக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அது எடுத்த உடனேயே ஸ்டமக்கை தாண்டி தான் குடலுக்கு போகணும். ஸ்டமக்ல என்ன இருக்கும்? ஆசிட்ஸ் இருக்கும், நிறைய என்சைம் இருக்கும், நிறைய நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து ஆயில், நிறைய விஷயம் வந்துட்டு அதை எஃபெக்ட் பண்ணலாம். ஏன்னா அது ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரெயினா இருக்காது, ஏன்னா நேச்சுரல் ஸ்ட்ரெயின். பட் இங்க செலக்டிவ் ஸ்ட்ரெயினா இருக்கிறதுனால ஸ்டமக் ஆசிடா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அது வந்துட்டு அதெல்லாம் தாண்டி இன்டெஸ்டைனுக்கு ரீச் ஆகுற வரைக்கும் 100% அது ஸ்ட்ராங்கா இருக்குன்றது தான் இந்த பேசிலஸ் குவாகுலன்ஸ். அது நம்ம சிம்பிளி ப்ரோபயோட்டிக்ஸ்ல இருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள். நார்மலா அதர் ப்ரோபயோட்டிக் ஸ்டமக்லயே டிஸ்டர்ப்ட் ஆகுறதுக்கு 99% பாசிபிலிட்டியா இருக்கு. ஆனா நீங்க அதுவே சிம்பிளி ப்ரோபயோட்டிக் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் எல்லாம் தாண்டி இன்டெஸ்டைன்ல போய் அதோட வேலை, ஏன்னா ப்ரோபயோட்டிக்கோட வேலை ஸ்டமக்ல இல்ல, இன்டெஸ்டைன்ல தான். கட் ஹெல்த் தான் அது இம்ப்ரூவ் பண்ணணும். கட் ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம சாப்பிடுறது அப்சார்ப் ஆகும். ஸோ இங்க தான் இதோடைய வேலை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் ஒன் மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த பாயிண்ட் நீங்க எல்லாரும் உங்களுடைய டவுன்லைன்ஸ், நியூ கமர்ஸ் எல்லாரும் சொன்னா they will be very happy, because அவங்களுக்கு இவ்வளோ நியூ திங்ஸ் எல்லாம் உங்க பாடியில போய் வேலை ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லி. கம்மிங் டு அதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். ஸோ யூசேஜ் எல்லாருக்குமே தெரியும், பட் நான் இங்கே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லாட்டு இருக்கேன். நோ ஆடட் சுகர்ஸ், நோ ஆடட் ஸ்வீட்னஸ், இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணணுன்ட்டு கூட அவசரம் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்டமக் ஆசிட் அது ஹோல்ட் ஆன் பண்ணுமா? ஸ்டமக் ஆசிட் ரொம்பவே ஹாட்டா இருக்குமே, ரொம்பவே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆசிட் ஆச்சு. அது ஹீட் அண்ட் கோல்டை வித்ஸ்டாண்ட் பண்ணுமானா 100% எஸ். ஹை டெம்பரேச்சர்ல உயிர் வாழக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ரொம்பவே லோ 0 டிகிரில இருக்கக்கூடிய இருந்தாலுமே வேலை சேம் கெப்பாசிட்டியில வேலை பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் வந்துட்டு இந்த சிம்பிளி ப்ரோபயோட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிலஸ் குவாகுலன்ட் அப்படின்னா இந்த IS2 ஸ்ட்ரெயின்ல இருக்கு. அது நம்ம சிம்பிளி ப்ரோபயோட்டிக்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நீங்க ஹைலைட் பண்ணலாம். ஹை கோல்ட், ஹை டெம்பரேச்சர், ஸ்டமக் ஆசிட் எது வந்தாலுமே நான் வந்துட்டு என்னோட வேலையை பார்க்க போறேன், என்னோட கட் ஹெல்த்னா இம்ப்ரூவ் பண்ண போறேன்னு சொல்றது தான் சிம்பிளி ப்ரோபயோட்டிக். ரெகுலர்லி இது சாஷிட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ரொம்பவே ஈஸி டு கன்சியூம். ஸோ நீங்க இதை வந்துட்டு யூ கேன் புட் இட் இன் ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், இல்லை நார்மலா உங்களுடைய ஃபுட், ஜூஸஸ், ஷேக், எனிதிங் நீங்க இதை ஆட் பண்ணலாம். அதோடைய ஃபார்முலேஷன் சேஞ்ச் ஆகாது, ஏன்னா அந்த பாக்டீரியா அவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ரெயின். ஐ ஹோப் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ப்ளீஸ் நோட் டவுன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம், பாடியோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தேவையானது ஃபேட். ஆஸ் பர் GNP 30% ஆஃப் ஃபேட் நான் எடுக்கணும். அது ஏன் 30%? அது நிறைய யூஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த யூசஸ் நம்மளுடைய இம்யூனிட்டி. ஃபேட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு, எஸ்பெஷலி இம்யூனிட்டியில. நம்மளுடைய பிரெயின், நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய விஷன், நம்மளுடைய ஸ்கின்காக கூட இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தேவை. ஸோ ஃபேட்னா பேட் இல்லையா? இதுல omega-3 எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுனா, ஃபேட், நாட் ஆல் த ஃபேட் ஆர் பேட். இது நீங்க எல்லாருக்குமே நீங்க எஜுகேட் பண்ணுங்க. ஸோ நாட் எல்லா ஃபேட்டுமே பேடான ஃபேட் இல்லை. சாச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட் 2 டைப் ஃபேட் இருக்கு. குட் ஃபேட், பேட் ஃபேட்ன்ற 2 டைப் இருக்கு, ரைட்? அதுலயுமே இந்த அன்சாச்சுரேட்டட் நான் எவ்வளவு எடுக்கணும், சாச்சுரேட்டட் நான் எவ்வளவு எடுக்கணும், இது நம்ம புரிஞ்சுட்டா போதும். அதுலதான் இந்த 30% GNP இருக்கு. அண்ட் இந்த omega-3 எங்க வரும்னா, இது மறந்துருங்க, இப்போ சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் விட்டுட்டு எசென்ஷியல், நான் எசென்ஷியல், தேவையான ஃபேட், தேவையில்லாத ஃபேட், இந்த மாதிரி 2 டைப் இருக்கு. தேவையான ஃபேட்னா சேம் புரோட்டீன்ல என்ன தேவையான அமைனோ ஆசிட்ஸ், தேவையில்லாத அமைனோ ஆசிட்ஸ் நம்ம பார்த்தோமோ, தேவையான அமைனோ ஆசிட்ஸ் 9 அமைனோ ஆசிட்ஸ், தேவையில்லாதது 12, ஏன்னா நம்ம பாடி அது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சொல்லணும். அதே மாதிரி தான்
ஃபேட்ல கூட எசென்ஷியல் ஃபேட் இருக்கு, தேவையான ஃபேட். அதுல ஒமேகா 3 அண்ட் 6 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இங்க நம்ம ஒமேகா 6 எதுக்கு ஹைலைட் பண்ண மாட்டேன்றோம்னா, எல்லா ஃபுட்லயுமே நிறைய நம்மளுக்கு ஒமேகா 6 கிடைக்கும். ஆனா ஒமேகா 3 தான் ரொம்பவே டெஃபிஷியன்ட்டா இருக்கு நம்ம பாடியில. ஏன்னா என்னோட பிரெயினுக்கு 65% ஆஃப் பிரெயினே ஃபேட்னால தான் கம்போஸ் ஆயிருக்கு. அதுலயும் 55% கம்ப்ளீட்லி ஒமேகா 3 தான். அப்புறம் நம்ம ஹார்ட் ஹெல்த், பிளட் ஹெல்த், ஸ்கின் ஹெல்த், ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கணும், ஸ்கின் ஹெல்தியா இருக்கணும்னா கூட ஒமேகா 3 தான் தேவையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட் தான் ஒமேகா 3. இது மட்டும் இல்லாம இம்யூன் ஹெல்த் கூட கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட்ல ஒமேகா 3 இருக்குன்னா, ஹெர்பல் லைஃப் லைன். யா ஓகே fine. Sorry, I got distracted with the chat. Okay. Herbal Lifeline. Herbal Lifeline வந்துட்டு just omega 3 இல்ல, highly purified marine lipid fish oil. இது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எந்த மாதிரி ஃபிஷ் ஆயில குடுக்குறோம்? இப்போ நம்ம ஒரு ஃபிஷ்ஷை வாங்கணும்னாலே நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபிஷ் நல்லா இருக்கா, இந்த ஃபிஷ் நம்மளுக்கு சூட் ஆகுமா, அதுலயும் 2-3 வெரைட்டி ஃபிஷ்ஷை பார்த்து நம்ம சாப்பிடுற ஒரு ஹேபிட் நம்மளுக்கு இருக்கு. அதுவே நம்ம ஒரு சப்ளிமெண்டா எவ்ரிடே இருக்கிறப்போ நம்ம எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸோ அது மாதிரி தான் இது கூட ஒரு டைப் ஆஃப் ஹைலி பியூரிஃபைட் மரைன் ஃபிஷ். ஏதோ நார்மலா இருக்கக்கூடிய நார்மலான லிப்பிட் ஃபேட் இல்ல, ஹைலி பியூரிஃபைட் அண்ட் ரெடிலி நான் கொடுத்த உடனே அது அப்சர்வ் ஆகணும். அதுதான் மெயின் பாயிண்ட் ஆஃப் சப்ளிமெண்ட். ஸோ இது ஹைலி பியூரிஃபைட் மரைன் லிப்பிட் ஒன். செகண்ட், இதுல ஒமேகா 3 மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒமேகா 3 இருக்குன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ நார்மலா நம்ம மார்க்கெட்ல பாக்குறது ஒமேகா 3 இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன மாதிரி ஒமேகா 3 என்னோட பாடிக்கு தேவை, என்னோட பிரெயினுக்கு தேவை, என்னோட இம்யூனிட்டிக்கு தேவைன்னா EPA, DHA. இது 2 ஒமேகா 3யோட டைப். ஆனா இது நம்ம ஹெர்பல் லைஃப் லைன்ல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம எத்தனை டைம் எடுக்கணும்? 2 times per day, ஆஃப்டர் மீல், பிஃபோர் லைக் வித் மீல், அந்த மாதிரி நம்மளுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். அண்ட் இது கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் கூட சப்போர்ட் பண்ணும். அண்ட் அதுலயுமே இம்யூனிட்டி கூட இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த குட் ப்ராடக்ட் தட் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இப்போ எல்லா நியூட்ரியன்ட் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ரிவைஸ் பண்ற ஒரு வாட்டி. இஃப் ஐ எம் வெரி ஃபாஸ்ட் சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன், அதுதான் ஃபவுண்டேஷன், பில்லரோட ஃபவுண்டேஷன் ப்ரோட்டீன். ஒரு இம்யூனிட்டி நான் பில்ட் பண்ணனா ப்ரோட்டீன் தேவை, ரைட்? டைஜஸ்டிவ் ஹெல்த் பார்த்தோம், தட் இஸ் செகண்ட் கேட்டகரி. பட் இம்யூனிட்டிக்கு புரோட்டீன் தேவையா இருக்கு, வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், மல்டி வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை. என்ன அந்த ஆக்சிடேஷன் சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டாப் பண்றவங்க ஆன்டி ஆக்சிடென்ட், அவங்க செல் ஆக்டிவேட்டர், ரைட்? அண்ட் டைஜஸ்டிவ் ஹெல்த் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? சிம்பிளி ப்ரோபயோட்டிக்கோட யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு, ரைட்? அது இம்யூனிட்டிக்கு கூட எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும்? ஏன்னா கட் ஹெல்த் நல்லா இருந்தா இம்யூன் செல்ஸ் வந்துட்டு நிறைய 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 ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இம்யூனிட்டிக்காக நம்ம டைஜஸ்டிவ் ஹெல்த் சப்போர்ட் பண்றது கூட பார்த்தோம். ஃபைனலி வி ஆல்சோ சா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஹார்ட் மட்டும் இல்லாம வேற எங்க எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. டைஜஷன் கான்ட்ரிபியூட் பண்ணும், இம்யூனிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஸ்கின் ஹெல்த் கான்ட்ரிபியூட் பண்ணும், ஹேர் ஹெல்த், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை கூட லாஸ்டான ஹெர்பல் லைஃப் லைன்ல ஒமேகா 3 அண்ட் ஹெர்பல் லைஃப் லைனோட அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்தோம். அதர் தென் தட், ஒரு இம்யூனிட்டி, நல்ல இம்யூனிட்டி இருக்கணும், சாப்பிடுற ஃபுட் அப்சார்ப் ஆகணும்னா இந்த எல்லா விஷயம் கண்டிப்பா we have to focus. First, ரொம்பவே ஆல்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் டுடே ஐ வாஸ் ஹேவிங் அ என்கேஜ்மெண்ட். ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கப்போ அந்த பர்சன் சொல்லிட்டு இருந்தாங்க, ஐ ஜஸ்ட் ஸ்லெப்ட் ஃபார் 2 hours. ஏன்னா அந்த ஒரு ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபார் 2 hours தூங்கினேன். பட் இப்போ ஓகே, பட் அப்புறமா எனக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. தட்ஸ் வெரி 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 ராங். நம்மளே நம்ம பாடி வந்துட்டு கில் பண்ணிட்டு இருக்கோம். பாடி இஸ் லைக் டெம்பிள்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ 7 to 8 hours ஆஃப் குட் குவாலிட்டி ஸ்லீப். நான் 7 to 8 hours தூங்குறேன். பட் அப்பப்போ நான் எழுந்திரிச்சு வாஷ்ரூம் போகலாம், நான் அப்பப்போ எழுந்திரிச்சு ஃபோன் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் நாட் குவாலிட்டி ஸ்லீப். அதுல கூட உங்களுடைய ஸ்லீப், உங்களுடைய ஹார்மோன்ஸ், உங்க மெலாட்டனின் டிஸ்டர்ப் ஆயிடும். டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மெலாட்டின் பத்தி நிறைய சொல்லலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, அது ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். நீங்க சடனா ஏஞ்சிடுவீங்க. சின்னதா நீங்க ஏஞ்சா கூட திருப்பி 0ல வந்துரும். மறுபடியும் 2 hours ஆகும். அது மறுபடியும் மேல நார்மலா ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரப்ஷன் இருந்துச்சுன்னா தட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ 7 to 8 hours குட் குவாலிட்டி ஸ்லீப்ல என்னெல்லாம் பண்ணலான்ட்டு நீங்க நிறைய சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன் கேஸ் பாசிபிள் நான் கூட நெக்ஸ்ட் செஷன்ஸ்ல வி வில் டாக் மோர் அபவுட் ஸ்லீப். நெக்ஸ்ட் இஸ் நம்மளுடைய ஆக்டிவிட்டி. நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அது, மேபி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது, இல்லை ரீடிங், லேர்னிங் சம்திங், அந்த ஆக்டிவிட்டி கூட இம்யூனிட்டிக்கு
கான்ட்ரிபியூஷனா இருக்கும். ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் லைக் யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். சோஷியல் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அஃப்கோர்ஸ் யுவர் பீப்புள் ஆர் வெரி லக்கி. நீங்க எல்லாம் லக்கி. ஏன்னா எவ்ரி டே யூ ஹேவ் நியூட்ரிஷன் கிளப். ஒரு கிளப்பே இருக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு. பிசிக்கல் ஆக்டிவிட்டி, என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி, சோஷியல் ஆக்டிவிட்டி, ரைட், பாசிட்டிவ் ஆக்டிவிட்டி. ஏர்லி மார்னிங் பாசிட்டிவா நம்ம தாட்ஸ் கேட்கிறப்போ பிரெயின் ஸ்டிமுலேட்ஸ் வெரி ஃபாஸ்ட். எல்லாமே சயின்டிஃபிக்லி ரைட் அவைலபிள். ஸோ நியூட்ரிஷன் கிளப்ஸ்ல எங்கேஜ் ஆகுங்க, நிறைய எங்கேஜ் ஆகுங்க நியூட்ரிஷன் கிளப்ஸ்ல. லைக் குரூப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், புக்ஸ் கிளப்ஸ் அண்ட் யூனோ குரூப் கேம்ஸ். இந்த மாதிரி நம்மளுடைய சோஷியல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றப்ப கூட நம்மளுடைய பார்டர் லைன் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது லைஃப் ஸ்டைல்ல இருந்து நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு. ஸோ சாரி. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இந்த ஒரு கேட்டகரி. இப்போ தெர் இஸ் ஒன் மோர் நியூட்ரியன்ட். இன்னும் ஒரு நியூட்ரியன்ட் இருக்கு இம்யூனிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சாலிபிள் ஃபைபர் பூஸ்ட் இம்யூனிட்டி. இது எல்லாருக்குமே தெரியும். ஃபைபர் கூட நம்ம அப்பவே பார்த்தோம் ஷேக்ல. ஸோ இப்போ இங்க இங்க என்ன ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, நம்மள மாதிரி ஒரு காமனான ஒரு பர்சனுக்கு ஃபைபர் ஓகே மேம் நீங்க இம்யூனிட்டின்னு சொன்னீங்க. ஓகே அது ஃபார்முலா 1ல இருக்கு. அதுல வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் இப்போ எக்ஸ்ட்ராவா நான் வந்துட்டு பீட்டா ஹார்ட் வேற எடுக்கிறேன். இம்யூனிட்டி எனக்கு வேணும். ஆனாலுமே இந்த கேலரிஸ் பத்தி எனக்கு கவலையா இருக்குன்ட்டு ஒரு பெர்சனோட கன்சர்ன். ஸோ அவங்களுக்கு நம்ம எந்த மாரி ரிப்ளை குடுக்கலான்ட்டு இங்க பார்க்கலாம். ஸோ 2 வாட்டி நம்ம ஷேக் எடுக்கிறப்போ, அது கூட நார்மல் இல்ல ஹை புரோட்டீன் ஷேக். 3 ஸ்கூப்ஸ் ஃபார்முலா 1, 2 ஸ்கூப்ஸ் புரோட்டீன் பவுடர், 2 ஸ்கூப்ஸ் ஷேக் மேட். இதெல்லாம் போட்டாலுமே 257 கேலரிஸ் தான் அந்த ஒரு ஷேக்ல வருது. ஸோ 257 பிளஸ் 257 2 வாட்டி நம்ம எடுக்கிறோம். பிளஸ் பீட்டா ஹார்ட் நம்ம ஒரு சர்விங் எடுக்கிறோம். ஸோ டோட்டலாவே 573 கேலரிஸ் மட்டும் தான் நான் குடுக்குறேன் இந்த 3 ப்ராடக்ட்ஸ்ல இருந்து. ஆனா ஒரு ஆவரேஜான வெயிட் லாஸ் பண்றவங்க கூட ஒரு ஆவரேஜான எனர்ஜி ரிக்வயர்மென்ட் எவ்வளவு இருக்கும்னா 1200ல இருந்து 1600 கிலோ கேலரிஸ் வரைக்கும் எனர்ஜி ரிக்வயர்மென்ட் தேவையா இருக்கும். லைக் ரெஸ்டிங், மெட்டபாலிக் ரேட் இதெல்லாம் விட்டா கூட அது மினிமம் ஆச்சு இருக்கும். ஸோ நம்ம இங்க வந்து பாதிக்கு பாதி தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ ரெஸ்ட் நீங்க எப்படி கவர் பண்ணணும்னா ஸ்நாக், லஞ்ச் இந்த மாதிரி நீங்க ஃபுட்ட கவர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மிஸ்டர் ராஜோட இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எஸ், ஃபைபர் நம்ம ரெகுலரா எடுக்கணும் இம்யூனிட்டிக்காக. டைஜஸ்டிவ் ஹெல்த்ல ஃபைபர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல கூட ப்ளே பண்ணும். ஏன்னா சிம்பிளி ப்ரோபயோட்டிக் குடல்ல போய் வேலை பண்ணுது. ஸோ மேல இருக்க வேலை எல்லாமே இந்த ஃபைபர் வந்துட்டு பார்த்துக்கும். டைஜஷன், அப்புறமா வெளிய மோஷன், எக்ஸ்கிரீஷன் எல்லாத்துக்குமே ஃபைபர் கான்ட்ரிபியூட்டிங்கா இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆக்டிவேட்டட் ஃபைபர் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். ஃபைபர்லயே ஒரு லைக் 2மே ஃபைபர், சால்யுபிள் ஃபைபர், இன்சால்யுபிள் ஃபைபர் 2 இருக்கக்கூடிய ஒரு ஃபைபர் தான் இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். இத பத்தி டீடைல்டா நம்ம இன்னும் அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்கலாம். இட்ஸ் a வெரி வெரி குட் ப்ராடக்ட். ஏன்னா இது வந்துட்டு 2 ஃபைபருமே இருக்கு. நான் ஒரு ஃபைபர் மட்டும் எடுத்துட்டு இன்னொரு ஃபைபருக்கு நான் ஃபுட்ல தேட வேண்டிய அவசியம் இல்ல. 2மே இதுல இருக்கு அண்ட் வெரி லெஸ் கேலரிஸ் 12 கிராம்ஸ் பெர் சர்விங். சரி 12.80 கேலரிஸ் தான் ஒரு பெர் சர்விங்ல இருக்கு. அண்ட் இது நீங்க ஷேக்ல ஃபார்முலா 1ல கூட எடுத்துக்கலாம். இட்ஸ் a வெரி குட் இம்யூனிட்டி பூஸ்டர். இப்போ மிஸ்டர் ராஜோட கொஸ்டினுக்கு கூட இங்க ஆன்சர் இருக்கு. ஸோ அவர் வந்துட்டு கேலரிஸ் ரொம்பவே கம்மியா எடுக்கிறாங்க. பிளஸ் 258 கேலரிஸ் மட்டும்தான் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து கேலரிஸ் போகுது. பீட்டா ஹார்ட்ல இருந்து இவ்வளவுதான், இதுல இருந்து இவ்வளவு மட்டும்தான். இட் இஸ் நாட் கிராசிங் த லிமிட். ஸோ இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட், இன்கேஸ் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, கன்வீனியன்ஸ் பர்பஸ்க்காக ஃபைபர் ஸ்டில் உங்களுக்கு வேணும்னு இருந்துச்சுன்னா வி ஹேவ் ஆக்டிவேட்டட் ஃபைபர். டேப்லெட் ஃபார்ம்ல கூட ஃபைபர் அவைலபிளா இருக்கு. ஸோ இன்கேஸ் ஆன் த கோ பஸ்ல நீங்க ஃபைபர் எடுக்கணும், இல்ல அப்ப நம்ம ஷேக்ல எடுக்க முடியாதுன்ற டைம்ல யூ கேன் ஆல்வேஸ் கன்சிடர் ஆக்டிவேட்டட் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். இதுல கூட சேம் பெனிஃபிட்ஸ் தான். சால்யுபிள் ஃபைபர், இன்சால்யுபிள் ஃபைபர் 2மே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், டைஜஸ்டிவ் ஹெல்த் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஹெர்பல் ஆலோ கான்சென்ட்ரேட் கண்டெய்ன்ஸ் ஆலோ, ரைட்? இந்த ஆலோவேரா என்ன பண்ணுனா நம்மளுடைய நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன், நான் அப்பவே சொன்னேன் யூ ஆர் வாட் யூ அப்சர்வ். நம்ம என்ன சாப்பிடுறோன்றது இம்பார்ட்டன்ட் இல்ல, நம்ம என்ன அப்சார்ப் பண்றோன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆலோ இன்டெஸ்டைனல் ஹெல்த் அப்சார்ப்ஷன் கூட கான்ட்ரிபியூட் பண்றது. இட் இஸ் அ வெரி குட் ஃபேக்ட் இது. ஸோ நாட் ஓன்லி டைஜஸ்டிவ் ஸ்டமக்
நீங்க இதோடைய இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எந்த மாதிரி ஆலோ இருக்குன்னுட்டு. ஸோ இது வந்துட்டு டெய்லி நம்ம வந்துட்டு இது ரெகுலரா எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1.5 கப் ஃபுல்லா நம்ம எடுத்துக்கணும் இது. ஸோ அது 1.5 கப் இஸ் நத்திங் பட் 15 ml. ஸோ இது வாட்டர்ல நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நம்மளுடைய ரெகுலர் ட்ரிங்க் ஃபார் எக்ஸாம்பிள் நைட் ஒர்க்ஸ் இல்ல ஸ்கின் பூஸ்டர் இந்த மாதிரி ட்ரிங்க்ல கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய நியூட்ரியன்ட்ஸ் அப்சார்ப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஸ்டமக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், டைஜஸ்டிவ் ஹெல்த் கம்ப்ளீட்லி டைஜஸ்டிவ் ஹெல்த். ஸோ இது வந்துட்டு ஹை குவாலிட்டி ஆலோவேராவோட கான்சென்ட்ரேட். Okay. Moving ahead, Aloe Plus similar அந்த activated fiber complex மாதிரி தான் இது கூட. ஸோ இன்கேஸ் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், ஆலோ கான்சென்ட்ரேட் வந்துட்டு நான் வந்துட்டு ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியல, நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன்றப்போ ஆன் த கோல உங்களுக்கு ஆலோ பிளஸ் இருக்கு கேப்சூல் ஃபார்ம்ல. ஸோ இந்த மாதிரி டிராவல் பண்றப்போ ஈவெண்ட்ஸ் போறப்பெல்லாம் ஆலோ பிளஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் டைஜஸ்டிவ் ஹெல்த். சேம் ஃபங்க்ஷன், சேம் ஹை குவாலிட்டி பியூரிஃபைட். அது லிக்விட் கான்சென்ட்ரேட், இது சாலிட் ஃபார்முலேஷன். ஸோ இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் important nutrient that's contributing to my immunity, digestive health na phytonutrients. So phytonutrients na என்னன்னா phytonutrients வந்துட்டு phytochemicals னு கூட சொல்லலாம். இது எங்க இருக்கும்னா plants produce பண்ணக்கூடிய கோகோனட், நட்ஸ், லெக்யூம்ஸ் நட்ஸ், நம்ம ரைஸ், நம்மளுடைய ராகி, நம்மளுடைய லீவ்ஸ், நம்ம கீரை வகைகள் எல்லாமே ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் தான். ஸோ ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் தான் பேசிக்கலி பிளான்ட் ரிச் ஃபுட். அதுலயுமே செலக்டிவான சில குட் பொட்டானிக்கல்ஸ் நம்மளுடைய விருத்தி லைஃப் கேட்டகரியில இருக்கு. ஒன் குட் எக்ஸாம்பிள் இஸ் இம்யூன் ஹெல்த். விருத்தி லைஃப் இம்யூன் ஹெல்த்ல என்ன மாதிரி இம்யூனிட்டி என்ஹான்சிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். விருத்தி லைஃப் இம்யூன் ஹெல்த் ப்ரோமோட் நேச்சுரல் இம்யூனிட்டி. எதனால நேச்சுரல் இம்யூனிட்டி இது ப்ரோமோட் பண்ணுதுன்னா, இதுல கால்மேக், துளசி, கட்டுக்கி டேப்லெட் மிக்ஸ், கால்மேக், துளசி அண்ட் கட்டுக்கி இருக்கக்கூடிய ஒரு டேப்லெட் தான் இம்யூன் ஹெல்த். இப்போ நீங்க ரெகுலரா துளசி எடுக்கிறதுக்கும் அது அந்த அந்த நம்ம ரெகுலரா எடுக்கக்கூடிய துளசி எடுக்கிறதுக்கும் செலக்டிவான ஹைலி பிரீமியமான துளசி எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. தட் இஸ் விருத்தி லைஃப் இம்யூன் ஹெல்த், ரைட்? ஸோ இந்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ குட் இம்யூனிட்டிக்கு எடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம இந்தியன் ஒரு கம்யூனிட்டி. ஸோ கால்மேக் அகெயின் ஹை குவாலிட்டி கால்மேக் அண்ட் செலக்டிவ் ப்ராப்பரான செலக்டிவ் பொட்டானிக்கல்ஸ்னா ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸ் இருக்கிறது தான் இம்யூன் ஹெல்த். திஸ் இஸ் வெரி வெரி குட் ஃபார் இம்யூனிட்டி. நேம்லயே இருக்கு இம்யூன் ஹெல்த். ஸோ அகெயின் கம்ப்ளீட்லி ஆயுர்வேதிக். கால்மேக் அகெயின் கோல்டுக்கு சப்போர்ட் பண்ணும். துளசி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், செல்லுலார் டிஃபென்ஸ்ல இருந்து வெளியே இருக்கக்கூடிய ஸ்கின் வரைக்கும் எல்லாத்துக்குமே துளசி இம்பார்ட்டன்ட். அதுலயுமே இது பிரீமியம் சார்ட் ஆஃப் துளசி. ஸோ 1 டேப்லெட் 2 times a day நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ். இம்யூனிட்டி லோவா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, டைஜஸ்டிவ் ஹெல்த் நல்லா இருக்கணும்ன்றவங்களுக்கு தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ். ப்ரோட்டீன் நம்மளுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி கான்ட்ரிபியூட் பண்ணும், லைக் பிபிபி, ஷேக்மேட், ஃபார்முலா 1, aloe vera for digestive health, aloe plus for digestive health, AFC activated fiber complex for digestive health, active fiber complex for digestive health. அப்புறமா இம்யூனிட்டி பாத்தீங்கன்னா நம்மளோட மல்டி வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. we have ocular defense, right? we have calcium, cell activator and immune health. so அது கூடயே லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா we can have a healthy future ahead. ஸோ இங்க நீங்க பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே சீட் டு ஃபீட் டெக்னாலஜி தான். ஐ நோ மில்லியன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, பட் எல்லாத்துக்குமே ஆன்சர் இஸ் சீட் டு ஃபீட் டெக்னாலஜி. த கிரேட் இன்கிரீடியன்ஸ்ல இருந்து 100+ சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, ரைட்? அண்ட் எல்லாமே ஒரு ப்ராசஸ்ல தான் இதெல்லாம் நடக்குது. தட்ஸ் வை we're number 1 right now, right? So nutrition based science, thorough testing, manufactured with care,
அண்ட் அப்புறமா தான் நம்ம கிட்ட நியூட்ரிஷன் வந்து சேருது. ஒரு சாம்பிள், ஒரு டெஸ்டிங்குமே வெரி தரோலி நோட்டீஸ். ஹை குவாலிட்டி இன்கிரீடியன்ட் டெஸ்டிங் கண்டிப்பா நடக்கிறது தான் C2FEED டெக்னாலஜி. திஸ் இஸ் அஷ்யூர்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அவர் ப்ராடக்ட்ஸ். நீங்க இதை பர்சனலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பர்சனலைசிங்னா என்னன்னா, நான் வெயிட் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி எடுக்கிறேன், ஸ்டில் நான் டைஜஸ்டிவ் ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணேன்னா, எஸ், நீங்க அந்த ப்ராடக்ட்ஸை நீங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்டிவேட்டட் ஃபைபர் காம்ப்ளெக்ஸை நீங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில ஆட் பண்ணலாம். சிம்பிளி ப்ரோபயோட்டிக் ஷேக்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம டயட்டை பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் நியூட்ரிஷன் பத்தி அதிகமா தெரியணும்னா